கைஸ் அங்கே நான் உங்கள் லவ்லி லியாவில் ரப்ராக்கி கண்டிப்பாக நினைப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம டேயாங் டவுன் ஷர்ட் பார்க்க போகிறோம். ஐ மீன் இது 1 ஷர்ட்டா 3 ஷர்ட்டா அப்படிலாம் தெரியாது, போகிற பக்கம் பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் இது ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ராஜலக்ஷ்மி தான் அவங்க ஐடி நேம், பட் அவங்க நேம் என்னென்னு தெரில. சிஸ்டர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க, சாரி உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் என்கிட்ட லாஸ்ட்டாக கேட்டே 1 வீக்குக்கு மேலே ஆகுது. அவங்க வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்போ இடையில வந்துட்டு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் டேன் மேரேஜ் வந்துட்டு டேங்க் வந்துட்டு போட்டிருந்தேன். அது 3 ஷர்ட் மாதிரி போட்டிருந்தேன். அதே பெஸ்ட் தாய் மாமா வித் ஏஜ் கேப்பில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. பட் ஏஜ் அட்டன் டேன் மேரேஜுங்கிற மாதிரி வராது. அது எப்படி சொல்கிறது, ஆனால் தாய் மாமா வித் ஏஜ் கேப்பில் வந்துட்டு நான் போடுறேன். இதுக்கு டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன டைட்டில்னு சொல்லவே தெரில. டைட்டில்லாம் வேணாம், தாய் மாமா வித் ஏஜ் கேப்னே வச்சுக்கோ. ஓகேயா, இதுதான் டைட்டில்னே வச்சுக்கோங்க. தாய் மாமா தான். அதுக்கு மேலே என்னால் என்ன சொல்லன்னு தெரில. நான் ஆல்ரெடி தாய் மாமாங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு தெரில. ஐ நோ, பட் சாரி ஐ டோன்ட். ஐயோ, என் வாய் வேறு ரொம்ப வளருது, எதுக்குன்னு தெரில. சரி, ரொம்ப நானே எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறேன்னு எனக்கு தெரில. இது நல்லா இருக்குமா இருக்காதுன்னு கூட தெரியாது. ஒரு ஃப்ளோயிண்டில் போயிட்டே இருக்கும். ஆனால் எப்படி சொல்ல போகிறேங்கிறது சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. கதையை நான் யோசிக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் போகிற போக்கில் என் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரியை நான் எடுத்து விடுவேன். இது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு நாய்ஸியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் ரொம்பலாம் நாய்ஸியாக தான் இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன், சாரிடா. எல்லாருக்குமே ரொம்ப சாரி. ஓகே, ரொம்ப லேட் பண்ணி நான் போடுறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பல. 1 மினிட்டுக்கு மேலே பேசிகிட்ருக்கேன். சரி, நம்ம இப்போ ஸ்டோரி பண்ணலாம். ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாமா? உங்களோட நேம் வந்து வையன். உங்களோட தாய் மாமா தான் டயாங். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா, அப்புறம் உங்கள் பாட்டி, அப்புறம் உங்கள் தாத்தா, ஐ மீன் உங்கள் அம்மாவோட அப்பா அம்மா அவங்களும், அப்புறம் உங்கள் அப்பாவோட அம்மா அப்பாவும், அப்புறம் உங்கள் மாமாவான டயாங். அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பம். அது மட்டும் போதாதுன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இன்னொரு யார் சொல்கிறது, ஒரு அண்ணன் இருக்குது. அவங்களும் உங்கள் கூட தான் இருக்காங்க. அண்ணனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு எப்படின்னா உங்களை விட கொஞ்சம் வயசு கூடின பொண்ணு. சரியா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு சிஸ்டர் கசின் இது தானே. ஸோ கசின்னால் நீங்களும் அவ்வளோ கொஞ்சம் ஜாலியான டைப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு மாதிரி தான் இருப்பீங்க. எப்படி சொல்கிறது, இப்போது உங்கள் மாமா பொண்ணு தானே அது. ஸோ வந்துட்டு கசின் முறை தானே வரும். ஸோ அவள் கூட ரொம்ப ஜாலியாக இது பண்ணுவீங்க. பட் எப்படி சொல்கிறது, டயாங்க்கும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இது மக மாதிரி வரும். அதாவது டயாங் வந்து அந்த பொண்ணுக்கு சித்தப்பா முறை மாதிரி வரும். ஏன்னா டயாங் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு தம்பி, அதே மாதிரி உங்கள் அம்மாவோட அண்ணனுக்கும் தம்பி தானே. சாரி, புரியும்னு நினைக்க குழப்பிட்டு இருந்தா சாரிடா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மக மாதிரிக்கு வரும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் இது வந்துட்டு ஒரு பாண்டிங் அக்கா பொண்ணு அந்த மாதிரி தான் வரும். சரியா, புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நான் டெஃபினேஷன் கொடுக்க வேணாம். சரி, இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கீங்க. ஓகே. அந்த பொண்ணோட நேம் வந்துட்டு ஷான் வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. நம்ம டேங்க் ஆஸ் யூஸ்வல் ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஜேகே, அப்புறம் ஜிமின், அப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்சனே எடுத்துக்கலாம். ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் பரப்பரன்னு கிளம்பிட்டு நிற்கிறீங்க. அம்மா என்னடி கத்திக்கிட்டே இருக்கா? அம்மா, எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? ரெடி பண்ணி தாண்டி இருக்கேன். ஆனால் சீக்கிரமா, எனக்கு இன்றைக்கி எக்ஸாம். தெரியும்டி, எடுத்து வைக்கிற இரு, சும்மா கத்திக்கிட்டே இருக்காத. ஐயோ, எடுத்துட்டியா இல்லையாடி? பாடி டைம் ஆகுதுடி. நான் வேறு 12th. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ 12th, நான் 11th. இப்போ 2 பேருக்குமே ஒன்றா தானே எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம போய் ஆகணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தி வந்து கத்திக்கிட்டே இருக்கா. அது வேறு எவ்வளோ ஷாதா வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா. டைம் ஆகுது, எக்ஸாமாக இருக்குது. நம்ம 2 பேருமே பெரிய கிளாஸு. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் எக்ஸாம் எழுதணும், இல்லைனா அது தப்பாக போய்டும். லேட்டாக போனால் அதுக்கு மேலே வந்துட்டு பனிஷ்மெண்ட் வரும். அப்புறம் வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு பேரண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பறந்துட்டு நிற்கிறீங்க 2 பேரும். அவங்க அம்மாலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. காலையில் எந்திக்கிறது 7:30 மணிக்கு, அப்புறம் எப்படி சீக்கிரமாக கிளம்பி 8:30 மணிக்குள்ளே ஸ்கூல் போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிக்கிட்டே அப்படியே உங்களுக்கு அவங்க 2 பேருக்கு தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. கூடயே வந்துட்டு அவங்க அண்ணன் ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்க அண்ணி, அவங்களும் கூட சேர்ந்து வந்துட்டு அவளுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க ஷாக்கு.
ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் அம்மா தாமா தாமான்ட்டு ஒரு மாதிரி பறந்துகிட்டே நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரின்னு கட்டி கடகடன்னு கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேர் போகணும். பார்த்தா நடந்தால் போகணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ நடந்துன்னா கொஞ்சம் பக்கம் தான். ஓகே, ரொம்ப தூரம் இல்லை ஸ்கூலு, கொஞ்சம் பக்கத்தில் தான். ஸோ வந்து இப்போ போகணுன்னாலும் டைம் ஆகுது. 8:15 ஆயிடுச்சு. நீங்கள் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour அது ஆகும். ஸோ வந்துட்டு 15 minutes தான் இருக்குது. 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க டோரை. இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு மட்டும் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாட்ட போயிட்டு, அம்மா அவன் சும்மா தானே இருக்கான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து யாரடி சொல்கிற அப்படின்னு மட்டும் பார்க்காங்க. நீங்கள் வந்து அதாம்மா மாமா சொல்கிறேன் அப்படின்னு. மாமாக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையில் நாங்கன்னு வைக்காங்க. அம்மா ஏமா அடிக்கிற? அவனை எப்போவுமே அப்படித்தானே கூப்பிட்றேன். இப்போ இதுக்கு இது புதுசாக கூப்பிட்ற மாதிரி அடிக்கிற? அவன் இவன் பேசணும் எவ்வளோ வாட்டி சொல்கிறது? அவனுக்கு எத்தனை வயசுக்கு மொத்தவன்? மாமாங்கிற மரியாதையே இல்லை. அவன் மட்டும் என்ன மாமா மாதிரியா பண்ணிட்டு இருக்கான். சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை வம்பழுத்திட்டே இருக்கான். ஏதாவது சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். வேலை வாங்கிட்டே இருக்கான். நேற்று கூட நல்லா இருந்த டைல்ஸை ஜூஸை கொட்டி வேஸ்ட் ஆக்கிட்டு என்ன மாப் போட வச்சுட்டான். அது ஏதாவது சொல்லி மிரட்டி என்னை ஒவ்வொரு வேலையாக வாங்கிட்டுருக்கான். நேற்று ரெண்டு கலந்துட்டு தெரியுமா உனக்கு? ஆமாம், படிக்கிறது தவிர மற்ற எல்லாமே உனக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர் பண்ணதுக்கு மாப் போடுறதுக்கு நீங்கள் ஓகே ரெடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துப்பீங்க. போயிட்டு உங்கள் பாட்டு மாப் போட்டுருப்பீங்க. உங்கள் அம்மா அப்படியே முறைச்சி பார்த்துட்டுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு படிக்கிறத வந்துட்டு இது பண்ணணும். உங்கள் அம்மா வந்துட்டு எப்படின்னா படிப்புலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உட்காந்து படிக்கணும். எக்ஸாமுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் ஹோம் ஒர்க் எதுனா செய்யணும்னா உட்காந்து எழுதணும். அசைன்மெண்ட் எழுதணும். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ரெக்கார்டு எழுதுற எல்லாமே உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து அவர் பண்ணவும் அவர் உங்களை ஏதோ வேலை வாங்கிறதுக்காக தான் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் எஸ்கேப் பண்ணால் போதும்டாங்க மட்டும் போயிட்டு பண்ணியிருப்பீங்களா? உங்கள் அம்மா செம்மையாக மறைச்சிட்டு அவங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. நீதாண்டி வெண்ணி போய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அம்மா ஆர்கியூ பண்ண டைம் இல்லைம்மா, டைம் ஆகுதுமா, அவனை கூப்பிடுமான்னு கலந்து கத்திட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வந்துட்டு இருடி போய் கூப்பிட்டு பார்த்தாங்க. அவன் தான் தூங்கிட்டு இருந்தான். இன்றைக்கி 1 day தான் அவனுக்கு லீவு. இன்றைக்கும் அவன் உசுரை ஏண்டி வாங்கையும். நான் என்ன பண்ணுறது, சாட்டர்டே வருமா எங்களுக்கு எக்ஸாம் வைக்காங்க, அவங்களுக்கு போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா வந்துட்டு சரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைமோட ரூமுக்கு தான் போகிறாங்க. டைம் டேய் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. டயாங் ரூம்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டயாங் யார் அது? என்னக்கா எதுக்கு இப்படி காலங்காத்தால வந்து கதை தட்டிகிட்டு இருக்க? இதுக்கு காலங்காத்தாலையா? டே மணி 8:15டா. காலங்காத்தாலங்க? ஓ 8:15 ஆயிட்டா? சரி சொல்லு என்ன? டே அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும்டா, டைம் ஆகுதுடா, எக்ஸாம் வரடா, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் என் வண்டியில் ப்ளீஸ், என் செல்ல தம்பி இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா ஐஸ் வர வைக்காங்க. அவரோ அப்படியே பார்க்காரு மேலேருந்து கீழே வரைக்கும். உனக்கு காரியம் இருந்தால் மட்டும் ஐஸ் வைப்பிய அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்டுட்டு சரி போ நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஃப்ரெஷ்ஷாக போகலாம் டைம் ஆகும்டா, அவளுக்கு டைம் ஆகுது, போய் விட்டுட்டு வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணுறா ப்ளீஸ்டா தம்பி, செல்லல முச்சில் என் தம்பி என் செல்லம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்காங்க. அவரை வந்துட்டு ஐயோ ஐஸ் மேலே ஐஸ் வைக்காத ஃப்ரீஸ் ஆகிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டிஷர்ட் மேலே வந்துட்டு அப்படி போட்டு வராரு. ஏன்னா டிஷர்ட் போடும்போது தூங்கிட்டு வந்துருப்பாரு. இப்போ வந்துட்டு அவர் ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பாரு. இப்போ மேலே டிஷர்ட் போட்டு வராரு. அப்படி கீழே வராரா, நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு டிஷர்ட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா தொலைன்னு இருக்கிற மாதிரி டிஷர்ட் தான். பட் அவரோட செஸ் மேலே அப்படியே ஒட்டவும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒட்டிக்கிது. ஏன்னா அவருக்கு லைட்டாக ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அது அப்படியே மேலே பாடி மேலே அப்படியே அட்டாச் ஆகிடுது. அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லைட்டாக தின்னான ஒரு கிளாத்து. ஸோ அதனால் வந்து டக்குன்னு ஒட்டிக்கிட்டு அவரோட பாடி ஷேப்பே தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்து மறைக்கிங்க. இன்னும் ட்ரெஸ்ஸு மாதிரி தான் போட்டு வரோன்னு தெரியல, யாரை மயக்கம் அப்படி போடுறோம் அப்படின்னு மட்டும் வாய்க்கிலே திட்டிகிட்டு நிற்கிறீங்க. ஷாவா ஏண்டி என்னடி ஏதோ வாய்க்கிலே மணங்கிட்டு இருக்கு, ஏதாவது வெளியே சொல்லு, எனக்கும் தெரிஞ்சு நானும் என்ன அதை பற்றி பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னன்னே தெரியாமல் அவள் பாடு பேசிட்டுருக்கான். இன்னும் இல்லடி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. அவள் வந்துட்டு என்னடி ஆச்சு, பாரு அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பாரு, இது மாதிரி அதையா பேசுடி, சித்தப்பா அவக்கெல்லாம் பேசாதடி, போடி சும்மா சித்தப்பா நத்தப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை திட்டி விட்டுட்ருக்கீங்க. அவளை அப்படியே பேன் பார்த்துட்டு சரி என்னமோ பண்ணித்தால, இதுங்க எப்போ தெரிந்தாது இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அது கண்டுக்கலை. இப்போ வந்துட்டு அப்படியே தான் டைம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரோட பைக்கி எடுத்துகிட்டு இப்போ வராரு. அவர் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய பைக் ஏதாவது சம்திங் வச்சுக்கோங்க ஓகே, அந்த மாதிரி ஒரு பைக் தான் வச்சுருக்காரு. அது ஒரு மாதிரி மேலே சீட் வந்து மேலே ஏறி இறங்கி வேறு இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க இது இதில் எப்படி தான் போகிறதோ அப்படின்னு மட்டும் அப்படியே வந்துட்டு செம்மையாக காண்டாயிட்டு தேங்க முறைச்சிக்கிட்டே நிற்கிறீங்க. அவர் வந்து அப்படி பார்க்காரு. என்னத்துக்கு முறைகிற வண்டியோட அது எரும மாடு மாதிரி இருக்கும், இதில் எப்படி தான் ஏறி உட்கார்றது
காலை வச்சு தான் ஏறணும். அம்மா என்னடி டைம் அதுன்னு சொன்னாலே ஏறி போய் தொலை, எருமை மாடு மாதிரி தானே யானை மாதிரி தானே ஏறிப்போ, அதான் குரங்கு மாதிரி எல்லா இடத்தையும் பிடிச்சி டக்கு டக்குன்னு ஏறிடுவேல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு நீ கூட என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் வந்து அப்படியே முறைச்சி பார்த்து திட்டிக்கிட்டே அப்படியே வந்துட்டு ஏற போயிங்க. அப்போ வந்துட்டு இல்லை இல்லை நான் நடுவில் ஏறுறேன், நான் நடுவில் ஏறுறேன், சித்தப்பா நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சாரிடா முன்னாடிட்டா பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஃபஸ்ட்டு போயிட்டு உட்காடுறான். நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு சரிங்க மட்டும் இப்போ நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. இப்போ அப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. டயாங்க அப்படியே அவரோட கிளாஸ், அதாவது சைடு மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது, எப்படி சொல்கிறது, முட்டிக்கு மேலே ஏறி அவரோட இதே தெரியுது, தொட அந்த இது தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே முறைக்கிங்க, என்ன ட்ரெஸ்ஸுமே தான் போட்டிருக்கானோ அப்படிங்க மட்டும் செம்மையாக முறைச்சிட்டே வாரீங்க. அவர் வந்து அப்படியே பார்க்காரு, என்னாடி எதுக்கு முறைச்சிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்கல, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்னடா மூட்டு போடா அப்படின்னு சொல்கிறீங்க. அது இது டாவா? ஆமாம், உன்னை இப்போ டா போட்டுன்னு பேசுகிறேன், ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி பார்க்குறேன். வாய்க்குள்ளே புரியுது, ஒரு நாள் உனக்கு அதை பிடிச்சி அடக்கிற நிலையம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு வாய்க்குள்ளேயே இது பேசிகிட்டே போகிறார். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து மறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஏதோ ஸ்கூலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டீங்க. இப்போ அவர் 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு ஈவினிங் வரைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணு, நானே அதை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எங்களுக்கு கால் இருக்குது, நடந்து வந்துக்கோ. அதான் கால் இருக்குல்ல, அப்போ நடந்து இப்போ போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கூட்டு வந்து விட சொன்னீங்க? அது டைம் ஆகிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. அவரா என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு வாடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பிடிச்சி கடை இழுத்துட்டு ஓடுறீங்க. இப்போ அப்படியே தான் 2 பேரும் அவங்க கிளாஸ் போயிட்டு எக்ஸாம்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே தான் ஈவினிங் வீட்டுக்கும் நடந்து அப்படி வந்துட்டுருக்கீங்க. வந்துட்டு அப்படியே பார்க்கா, முன்னாடி இவன் என்னாடி ஐஸ்கிரீம்டி? ஐஸ்கிரீமா எங்க? அந்த அந்த வண்டியில் அங்கே கோன் இருக்கு மாடி, இருக்குன்னு தான் நினைக்கேன்டி. இல்லை பெரிய வண்டியாக தானே இருக்குது. ஆமாம் பெரிய வண்டியாக தான் இருக்குது. ஆமாம் நீ என்ன சரியான கோன் பைத்தியமாடி, கோன் ஐஸாக வாங்கி சாப்பிட்ற? அது நல்லா இருக்கும்டி, அதான் என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு கடை ஷா வந்துட்டு ஓடிட்டா. நீங்கள் வந்துட்டு இரு ஷா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட போயிட்டு அந்த வண்டிக்கிட்ட தான் போகிறீங்க. இப்போ 2 பேரும் அப்படியே கையில் ஏதாவது அமௌண்ட் இருக்கான்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு 50 ருபீஸ் தான் வச்சுருக்கீங்க. அவங்ககிட்ட ஒரு 50 இருக்குது, அவட்ட ஒரு 50 இருக்குது. கரெக்டாக ஒரு கோனைஸ் வாங்கி சாப்பிடலாம், அவ்வளோதான் அந்த அமௌண்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்னாடி ஒரு வயசு தான் வாங்க முடியுமா? அவ்வளோதான் வாங்க முடியும், வேறு என்ன செய்கிறது அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி அதையாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அதை நக்கிக்கிட்டே வரீங்க. அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படி கையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே அப்படி வரீங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கசின்னால அது சிஸ்டர் பாண்டிங்கும் எப்படி சொல்கிறது சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உண்டு. அதே மாதிரி அவள் ஷாக்கு வந்துட்டு டயம்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு அப்பா ஸ்தானம் தான். ஓகே, ஏன்னா அவர் சித்தப்பா இல்லையா, ஸோ ரொம்பவே அப்பா ஸ்தானத்தில் அப்பாவை விட ரொம்பவே பிடிக்கும் டயங்கன்னா அவளுக்கு. அவள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டயங்க திட்டும் போதெல்லாம் உங்களை திட்டுவா, எதுக்கு நீ சித்தப்பா சும்மா திட்டுற, அவரை வம்பிழுத்துட்டுருக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு ஏறிட்டு வருவாள். நீங்கள் வந்து ஏன்டி நீ என்கிட்ட எகிரிட்டு வர, அவர் ஏமாடி நான் என்ன பேச வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் எகிறீங்க. அவள் ஏன் சித்தப்பாடி நீ எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவள் எகிருவாள். இப்படி தான் உங்கள் 2 பேருக்கும் முட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஃபன்னாக தான் உங்கள் டேஸ்லாம் போகும். ஓகே, ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஒன் டே என்னதுன்னா 2 பேருக்கும் லீவு. ஓகே, இது இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு 2 பேரும் இப்போ லீவில் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு 12th வந்துட்டு ஷா கம்ப்ளீட் பண்ணிட்டா. நீங்கள் வந்துட்டு 11th கம்ப்ளீட் பண்ணி இப்போ 12th போகிறீங்க. இப்போ வந்துட்டு டயாங்க்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அலைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கும் ஏஜ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு அவருக்கு 26 கம்ப்ளீட் ஆகி 27 ஆக போகுது. ஸோ இன்னும் வரைக்கும் மேரேஜ் பண்ணல அப்படிங்கிறதுனால வெளியும் கொஞ்சம் பேச்செல்லாம் ஒரு மாதிரி, இன்னும் இந்த பையனுக்கு இன்னும் மேரேஜ் எடுக்காமல் வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் சம்திங் நிறைய பேர் வந்துட்டு அப்படி பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, அப்புறம் சொந்த பந்தங்களையும் கொஞ்சம் அப்படிலாம் கேட்குறாங்க. ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் கூட என்ன டைமுக்கு நம்ம மேரேஜ் ஆகலையா, அவங்க ஒய்ஃபை பார்க்கணும் போல இருக்கே, அப்படி இப்படிலாம் கொஞ்சம் அப்படி வந்துட்டு காசிப்ஸ் போடுறது, அப்புறம் கொஞ்சம் பேசிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு
டயாங்க்கு அது ஒரு கேரும் இல்லை. அவர் வந்துட்டு அதை அப்படியே கேர் பண்ணவே இல்லை, விட்டுட்டாரு. அவருக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் உங்கள் அம்மா அப்பா, அப்புறம் வந்துட்டு உங்கள் தாத்தா பாட்டி, ஐ மீன் டயாங்கோட அம்மா அப்பா, அப்புறம் வந்துட்டு உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா, அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, அவங்க சொல்கிறதும் சரி தானே. இப்போ பெரிய பையன் வயசுக்கு வந்த பையனை வந்துட்டு இப்படி வீட்டில் வச்சுட்ருக்கோம், கல்யாணம் கூட பண்ணாமல் இப்படி வச்சுருக்கோமே அப்படிங்கிற வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்துட்டு அலைன்ஸ் பார்க்கலாம், டேங்க் வந்துட்டு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகளோட ஃபோட்டோ வந்துட்டு புரோக்கர் மாதிரி இருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்ட சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த புரோக்கர் தான் வந்திருப்பார் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு ஷாக்கோட வந்துட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவியில் வந்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் வயசு என்ன வயசு ஆகுது, பட் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க உட்காந்துட்டு. டோரா பூச்சி இல்லைன்னா வந்துட்டு நம்ம சின்சன், அப்புறம் இல்லைன்னா சோட்டா பீம் இப்பெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா தரத்தில் எப்போ பார்த்தாலும் இந்த கார்ட்டூனில் உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டே தான் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா மடியில் படுத்துருக்காருந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மேலே அப்படி லைட்டாக சாஞ்சிட்டு அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஆளுக்கு கையில் கொஞ்சம் பாப்கார்ன் வச்சு கொதிச்சுக்கிட்டே சாப்பிட்டுருக்கீங்க. இப்படி ஃபேமிலியாக தான் அந்த பக்கம் உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ தான் அந்த புரோக்கர் வராருல்ல. ஸோ வந்துட்டு அவர் வரவும் உங்கள் அம்மாவும் வாங்க வாங்க சார், கேட்டிருந்தோமே, பார்த்துட்டிங்களா, பொண்ணு ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பொண்ணு பார்த்துட்டீங்களா, பொண்ணுங்க ஃபோட்டோ இருக்கா அவன்கிட்ட காட்டலாம் அப்படின்ற மட்டும் அவங்க டக்குன்னு கேட்கவும் நீங்கள் 2 பேரும் இப்படி முழிக்கிங்க. என்னது பொண்ணு ஃபோட்டோ, யார் இவர் அப்படிங்க மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா எந்திரிச்சு தொலை நாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றாங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு அப்படியே அவரை வந்துட்டு ஒரு சேலை அப்படி உட்கார வைக்கிறாங்க. இந்தாங்கம்மா, இதில் தான் பொண்ணுங்க ஃபோட்டோலாம் இருக்குது, நீங்களே காட்டி எந்த பொண்ணு வேணும்னு பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்லுங்கள், நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவும் அப்படியே வாங்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கை பக்கம் வந்துட்டு அப்படியே சொல்லிடுறீங்க. அம்மா அம்மா முன்னாடி யார் இவர், பொண்ணுங்க ஃபோட்டோவா, எதுக்கு பொண்ணுங்க ஃபோட்டோ? உன் மாமனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கோம்ல, அதான் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கல்யாணமா? மாமாக்கா? ஆமாம். இவ்வளோ சீக்கிரத்துக்கு? இது இவ்வளோ சீக்கிரமாடி? அவனுக்கு வயசு என்ன தெரியுமாடி? என்ன 26 தானே ஆகுது, 35 வரைக்குமே வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. நீ என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கிற? அப்பன்னே கவலைப்படல. உனக்கு என்னடி வந்துச்சு? இல்லை சொன்னேன். மூடிட்டு எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த இது அவர் கொடுத்துருப்பாரு அந்த கவர் வாங்கிட்டு அதில் அந்த பொண்ணுங்க ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்காளடி. சே, கேவலமாக இருக்கா, மூக்கு சப்பையாக இருக்குது. என்னடி நல்லா இல்லைம்மா, அத்தம்மா சொன்னேன், மாமா செட்டாக வந்து பாரு, நீ பாரு, நல்லா பாரு. அண்ணா என்னம்மா, இந்த பொண்ணு நல்லா தானே இருக்குது? நல்லா தான் இருக்கா, ஆனால் ஒய்யன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் மூக்கு சப்பையாக தான் இருக்குது, வேண்டாம் வேறு பொண்ணு பார்ப்போம் அப்படின்ட்டு வேறு ஃபோட்டோ அப்படி நோட்டிகிட்டே போகிறாங்க பார்த்துக்கிட்டு. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பக்கத்தில் ஷாவும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அத்தை அத்தை என்னடி அத்தை, அது இந்த பொண்ணு பாரு, நீ நல்லா இருக்கத்த. நீ எப்படி இதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்த? இல்லை நீ அங்கே பார்த்துட்டு இருந்தா நானும் இங்கே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், எடுத்து. இந்த பொண்ணு அழகாக இருக்குத்த பாரு. சத்தியமாக சொல்கிறேன், சித்தப்பாவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொண்ணு. உண்மையிலேயே பாரு, எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகாக இருக்காங்க. கண்ணும் மூக்கும் வாய் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கேரக்டர் தான் எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அந்த புரோக்கர் வந்துட்டு, அதெல்லாம் நல்ல கேரக்டர் தாம்மா, நான் எல்லாம் பேசி தானே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் தம்பிகிட்டையும் கேட்டுக்கோங்க, பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டில் பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ தான் டேங் வந்துட்டு அப்படி வந்திருப்பார், அவரோட ஒர்க் போயிட்டு இப்போ தான் ஒரு ஈவினிங் பொழுது அது ஓகே வந்திருப்பார். உங்களுக்கு தான் லீவு, அவர் ஒர்க் போய் தானே ஆகணும். ஸோ அவர் வந்திருப்பார். இப்போது அப்படியே உள்ள வரவும் அப்படியே உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. டேங்கா, என்னக்கா இங்கே வாடா, என்னக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு இந்த பொண்ணை பாரு. பொண்ணா? இந்த பாரு இந்த ஃபோட்டோ பாரு. என்னது, யாருக்கு அந்த பொண்ணு? இந்த பொண்ணு உனக்கு பார்த்துருக்கோம், நீ பார்த்து சொல்லு இந்த பொண்ணு உனக்கு ஓகேவான்னு. என்னது உனக்கு அலைன்ஸ் பார்க்கோண்டா, உனக்கு வயசாகிட்டே போதில்ல, உனக்கு மேட்ச் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அக்கா, எதுக்கு இப்போ அவசரம், எனக்கு என்ன வயசாகுது, ஜஸ்ட் 26 அவ்வளோ தானே, 30 கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், இப்போ எதுக்கு அவசரப்படுற நீ?
ஏய் உனக்கு வயசு ஆகுதுடா, புரியலையா உனக்கு? அதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக பண்ணிடணும். இப்படிலாம் லேட் பண்ணக்கூடாது. அப்புறம் உன்னை அங்கிள்னு சொல்லிட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது செத்து போனது சொத்தையானதெல்லாம் வந்துட்டு உனக்கு தலையில் கட்டி வச்சுருவாங்க. அதனால் வேணாம். இப்போவே பார்த்து சொல்ல, அப்போ தான் உனக்கு அழகான பொண்ணுலாம் கிடைக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குடா, லட்சணமாக இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்டா. ஆமாம்மா, குடும்பத்துக்கு நல்லா ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள ஒரு மாதிரி கடுப்பாகி பழம்பிட்டுருக்கீங்க. டேங்க அப்படியே பார்க்காரு. இல்லை இல்லை, எனக்கு வேண்டாங்க்கா. ஏன்டா அந்த பொண்ணு பிடிக்கலையா? சரி அப்போ வேறு பொண்ணு பார்ப்போமா? அக்கா, பொண்ணே பார்க்க வேண்டாங்கிற, நீ என்ன பேசுகிற? ஏன்டா, என்னடா? இல்லைக்கா, இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம். என்ன ரீசன்? டேங்க ஒரு நிமிஷம், யாராவது லவ் பண்ணுறியா என்ன? சே, லவ்வெல்லாம் இல்லைக்கா, நான் யாரையும் லவ்வெல்லாம் பண்ணலை. ஜஸ்ட் சொன்னேன், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ஒரு 2 years வந்துட்டு கழிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ வேண்டாம், விட. என்னடா? விடு, அவன் தான் வேண்டாங்கல்ல அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு, ஏங்க அவன் ஏதோ சின்ன பையன்ட்டோ, வேண்டான்னா விடு. அவன் மனசுக்கு விருப்பம் இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது. நம்ம கட்டாயப்படுத்திலாம் எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா உனக்கு? சரி அப்போ 2 yearsக்கு அப்புறம் நீ மேட்ச் பண்ணிக்கிறியா? யோசிக்கிறியா? என்னடா? சரிக்கா, அப்போ பண்ணிக்கிறேனே, இப்போ விட என்ன? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு சரின்னு விட்டுறாங்க. சரி, இந்த ஃபோட்டோலாம் கொண்டு போயிருங்க, இவன் எதையுமே வேண்டான்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அவருக்கு எப்படின்னாலும் அவர் வந்துட்டு ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிட்டு அவங்கள பற்றி விசாரிச்சுலாம் வந்திருக்கா இல்லையா? ஸோ வந்துட்டு அவருக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல. ஸோ அந்த பேமெண்ட்டே கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க அந்த ஆளை. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா தான் அப்படியே வந்துட்டு டேங் வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு அவரோட ரூம் பால்கனியில் நின்றுருப்பார். உங்கள் அம்மா ஒரு ரூமுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே தான் அவங்க டேங்குக்கிட்ட வராங்க. வந்துட்டு நின்றுட்டு அப்படியே பார்க்காங்க டேங். என்னக்கா? என்னடா உன் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு மேரேஜை பற்றி பேசினதும்? ஏன் ஃபேஸ் அப்படி மாறுது? உனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? இல்லை அந்த பொண்ணு பிடிக்கலையா? இல்லை யாரையாவது லவ் பண்ணுறியா? அக்கா, அது வந்துட்டு சொல்லுடா, தைரியமாக சொல்லு, அக்காட்ட சொல்கிறதுல என்ன? அது வந்து அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு மேரேஜ் வேண்டான்னு கிடையாது, ஆனால் வேறு எந்த பொண்ணு கூடயும் வேண்டாம். பொண்ணு கூட வேண்டாமா? அப்போது அவனாடா நீ? சிச்சி, என்னக்கா பேசுகிறா நீ? நீ தான்டா பொண்ணே வேண்டான்னு. ஐயோ, மற்ற பொண்ணுங்க வேண்டான்னு, அதுக்காக பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன். நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஏங்க அவன் புத்தி அப்படி போகுது? சரி, அப்புறம் எந்த பொண்ணுடா? அது தைரியமாக சொல்லிட்டேன். இப்படியே மறைச்சிட்டே இருந்தேன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்படி நீ வேறு யாராவது மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படணும், புரியுதா? எனக்கு புரியுது, ஆனால் சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. நீ அதை எப்படி எடுத்துக்குவேன்னு கூட எனக்கு தெரில. புரியலை, எப்படி எடுத்துக்குவேன்னு? நான் என்னடா நினைக்க போகிறோம்? உனக்கு பிடிச்ச பொண்ணையானு சொல்ல, மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு தானே சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது? சொல்லுடா. இப்போ நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை சொன்னால் நீ உடனே மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்? கண்டிப்பாக பண்ணி வச்சிருவேன். கண்டிப்பாடா. அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் சொல்கிறேன். என்னது? ஆமாம், ப்ராமிஸ் பண்ணு. இப்போது எனக்கு நீ வந்து ப்ராமிஸ் பண்ணுற, நான் அந்த பொண்ணு என்ன சொன்னதும் உடனே எனக்கு கட்டி வைக்கணும். உடனேன்னா இந்த ஏற்குள்ள என்னடா பேசுகிற? ஆமாம், சொல்கிறல்ல, நீ தான் எந்த பொண்ணுன்னு சொல்லு, உடனே கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு. அதான், அதுக்குன்னு இந்த ஏர்லேயேவா? எப்படினாலும் இந்த ஏரில் தானே முடிப்பீங்க. எல்லாம் சரிதான், எனக்கு ஏதோ நீ டெஸ்ட்டு வைக்கிற மாதிரியே தோணுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ப்ராமிஸ் பண்ணப்போ தான் நான் சொல்லுவேன் யாருன்னு அந்த பொண்ணு. அப்போ நீ யாரையும் லவ் பண்ணுற? அது வந்து அது ஆமாம் பண்ணுறேன். இப்போ என்ன அதுக்கு? யாருன்னு சொல்லுடா, மேரேஜ் பண்ணி வச்சிடும். அதான் சொல்கிறேன்ல, நீ ப்ராமிஸ் பண்ண, நான் சொல்கிறேன். இவனை நம்பி ப்ராமிஸ் பண்ணலாமா? இல்லைன்னு கோத்து விட்டுருவானோ? பயமாக தான் இருக்கு. என்ன பண்ணலாம்?
சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் இருக்குது. சரி ப்ராமிஸ்டா, நீ எந்த பொண்ணு சொல்ல உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸே பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு டேங்க அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, உன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாரா. உங்கள் அம்மா அப்படியே பேர் அந்த மாதிரி பார்க்காங்க. என்ன சொன்னேன்? வேறு யாரும் இல்லை, உன் பொண்ணுன்னு சொன்னேன். ஏன் பொண்ணா? டேய் அறிவு கட்டவனே, இன்னும் மாடு 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 என்ன பேசுகிற நீ? சின்ன பொண்ணுடாவா? தெரியாதா எனக்கு? அவள் சின்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா? அதான் நான் வெயிட் பண்ணுறேன்னு நீ தானே சொன்னேன். உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னு சொல்ல உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு. அதுதான் சொன்னேன். எனக்கு தெரியாது, உடனே கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னால கல்யாணம் பண்ணிவேன். என்னடா பேசுகிற? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கடா நீ. பரவாயில்ல, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு வேறு எந்த பொண்ணையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. எனக்கு பொண்டாட்டினா அது உன் பொண்ணு மட்டும்தான். சில்லியாக நான் நினச்சிக்கோ, என்ன வேணால் நினச்சிக்கோ, பட் எனக்கு அவள் தான் ஒய்ஃப். அதை நான் எப்போது டிசைட் பண்ணிட்டேன். பிறந்தவொடனே என் காலத்தை நான் கொடுத்தேன். அவளை பார்த்தப்பவே எனக்கு டிசைட் பண்ணிட்டேன், நான் தான் அவளுக்கு, அவள் தான் எனக்கு அப்படின்னு. என்னால் அப்படிலாம் டக்குன்னு மாற்றிக்க முடியாது. நான் கிளியராக சொல்கிறேன், நான் என்னோடய ஆசையை சொல்கிறேன், என்னோடய மனசில் இருக்கிற விருப்பத்தை சொல்கிறேன். இதை மறுத்து நீ வேறு யாருக்காவது என்னையவோ இல்லை அவளை வேறு யாருக்காவது மேரேஜ் பண்ணி வச்சேன்னா என்னால் அது தாங்க முடியாது. நான் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும்னு மட்டும் நீ நினச்சிடாத. அதை நான் பண்ணவே மாட்டேன். அதுக்கு நீங்கள் என்னை அப்படியே விட்டுடலாம், நான் தனியாக இருந்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணே தெரில. இப்போ இன்னும் சின்ன பொண்ணு போயிட்டு மேரேஜ் பண்ணி கேட்குறான். அதையும் ஏன் பொண்ணு பிடிச்சிக்கோங்க, அவள் எப்போ பார்த்தாலும் எனக்கு கல்வி ஊற்றுவா, கண்ட மணிக்கு பேசுவா, எப்படி அவ்வளோ பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பஜாரி எப்படி உனக்கு பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. நிஜமாக தான் சொல்கிறியாடா? நிஜமாக தான் சொல்கிறேன். எப்பட்றா அந்த பஜாரியை உனக்கு பிடிச்சிது? அவள் சரியான பேய் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாடா. எப்பட்றா அவளை வச்சு மேய்ப்ப? நீ இத்தனை வருஷம் அவளை வச்சு மேய்க்கலையா? நானும் அவள் கூட தானே இருக்கேன், எனக்கு தெரியாத அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? கரெக்டு தான், ஆனால் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாமா? நீ லேட்டை மாற்றாதா, ஒன்று அவ்வளோதான். நீ தானே சொன்ன உடனே மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், ப்ராமிஸ் பண்ணிட்டேன் தெரியும்ல. ஸோ ஒழுங்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன். என்ன நீ பேசுகிற? உடனே எப்படிடா பண்ண முடியும்? ஐயோ, என் புருஷன்ட்ட சொன்னாலே எனக்கு கொன்றுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் புருஷன்ட்ட பேசுகிற. நீ என்னடா என்னை கொத்து விட்ற? தெரியாது, நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ஸோ பேசிதான் ஆகணும். எனக்கு நீ அவளை மேரேஜ் பண்ணி தான் வைக்கிறேன், புரியுதா? ஐயோ, அந்த மனுஷனுக்கு கொல்ல போகிறாரு. இப்போ நான் பேசணும், இது அவள்கிட்ட சொன்னால் அதுக்கு மேலே தக்கத்தி மாத்தான்னு குதிப்பாடா. குதிச்சா குதிக்கட்டும், நீ அவளை கண்ட்ரோல் பண்ணு. உனக்கு என்ன, நீ ஈஸியாக சொல்லிட்ட. ஐயோ, என்ன பண்ணேன்னு தெரியலையே. சரி பேசி பார்க்குறேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே தான் கீழே போயிட்டாங்க. டயாங்க அப்படி சிரிச்சிட்டே இருக்காரு. எப்படியோ ஒரு வழியாக சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்கையை அப்படியே பார்க்காரு. நல்லா ஃபுல் மூணு அழகாக அப்படியே ஸ்டார்ஸ்க்கு நடுவில் இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே அட்மையர் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் ரூமில் பார்த்தா நீங்களும் அதே தான் பண்ணிருக்கீங்க. அப்படியே ரூமில் என்ன அந்த 3 அட்மையர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ டென்ஷன். உனக்கு அலைன்ஸ் பார்க்காங்க, எவ்வளோ தைரியம் தான் அலைன்ஸ் பார்ப்பாங்க. அதான் முறை பொண்ணுன்னு நான் இருக்கேன்ல, அக்கா பொண்ணு நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு வேறு பொண்ணு பார்க்குறாங்க? சே, நல்ல வேலை மாமா வேண்டான்ட்டான், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அவன் மட்டும் ஓகே சொல்லியிருக்கணும். வாயிலே குத்தி என்ன நீ இல்லை, நீ எப்படி எப்போ வந்த? நான் அப்போயே வந்துட்டேன். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். வந்தால் கொஞ்சம் கூட சவுண்டெல்லாம் கொடுக்க மாட்டியா? அவன் பாட்டுக்கு வந்துடுவியா? வந்துடுவேன். யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு தான் வரணும். ஒரு பொண்ணு ரூம்குள்ளே அவன் பாட்டுக்கு வருவேன். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, வருவேன். அது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என்கிட்ட கேட்காம குள்ளம்லாம் வரக்கூடாது. அது நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. இப்போ என்னடி சொல்லிட்டு இருந்தேன்? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ புலம்பிட்டு இருந்தியே. நல்ல வேலை மாமா வந்துட்டு ஓகே சொல்லலை. சொல்லியிருந்தான் வாயிலே குத்தி என் வாயை உடச்சிருப்பேன், அப்படி தானே?
ம் ஆமாம் உடச்சிருப்பேன். பின்ன ஏண்டி நான் ஓகே சொன்னேன்னா ஓகே சொல்லணும் உனக்கு என்னடி? அது அது மாமா அது பரா மாமாலாம் வருது வாயிலேருந்து. டேடா அப்படி தானே பேசுவேன். பின்ன புதுசா மாமா? அது வந்து அது 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 என்னடி அது இதுன்னு இழுத்துட்டே இருக்கா? அது இல்லை அது தெரியாமல் வந்துட்டா. தெரியாமல் தான் வந்துச்சு. சரி நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. இப்போ எதுக்கு கிட்ட வர? அங்கே நின்று பேசு. எதுக்கு இப்போ நீ கிட்ட வர? டேம் ஒழுங்கா ரூமுக்கு போ. இவனை கத்திடுவேன், அம்மா கூப்பிடுவேன், அப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டுருக்கீங்க. அவராக வந்துட்டு கிட்ட நெருங்கி வந்துட்டா. இப்போ நீங்கள் அந்த பால்கனியில் வந்துட்டு அந்த இது திண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் சாஞ்சி நின்றுருக்கீங்க. அவங்கக்கிட்ட பயங்கரமாக க்ளோஸாக வந்துட்டார். நான் இப்போ அம்மா கூப்பிடுவேன், அப்பாவையும் கூப்பிடுவேன். பாரு தள்ளிப்போ. கூப்பிடுடி கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன்னு நினைக்கியா? இரு நான் கூப்பிட்றேன். அம்மா அப்பா. என்னது அம்மா அப்பா இப்படி கூப்பிட்டா எப்படி கேட்கும்? நான் கூப்பிடுவா? அக்கா. என்ன பண்ணுற நீ? லூசா நீ? ஐயோ ஏதோ நினச்சிக்கோங்க. என்ன நினைப்பாங்க? அது வந்து தப்பா அது தள்ளி போறீ முதல்ல. இதுக்கு என்கிட்ட நீங்கள் வர கிட்ட வந்தா நடிப்போம். நான் மாமன் தானே. மாமனா இவ்வளோ கிட்ட வருவியா? சின்ன பொண்ணு எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன விடு, கை விட. இப்படி கையை பிடிக்க, கையை விடுடா. டான் அதை சொல்கிறது நீ படிடி. சும்மா டாடான்னு காதார அப்படியே வந்துட்டு நீ மாமான்னு சொல்கிறது கேட்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. மாமன் மட்டும் சொல்லவே மாட்டேன்ல. சொல்ல மாட்டேன் போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அவராக மறுபடியும் அப்படியே உங்ககிட்ட வராரு. தள்ளி போ சொல்லிட்டு இருக்க. இடுப்பையும் பிடிக்க. இடுப்பு எப்படிக்கிற விடு விட்டு. மாமா வேணும், நான் அழுதுருவேன். கையிடுறான். மாமான் தானே சொன்னேன், அதை சொல்லு. கையெடுக்கிறேன். சொல்ல மாட்டேன் போடா. கையெடு. எடுக்கணும்னா சொல்லுடி. அல்லாத சொல்லு. மாமா கையெடு. எடுக்க முடியாது. எடுக்கணும்னா சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு வேற ஒன்று வேணுமே. என்னது? என்ன வேணும்? அதுவா? அது லிப்ஸில் தான் இருக்கு. லிப்ஸில் நீ தள்ளுன. எதுக்கு கிட்ட வர? சும்மா என்னடி இப்போ பார்த்தாலும் தள்ளிப்போன்னு சொல்லிட்டே இருக்கா. ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸை கூட அப்படியே ஒன்று விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். கிஸ்ஸு தானே கேட்டேன். ஏதோ விஷத்தை குடிக்க சொன்ன மாதிரி இப்படி பயப்படுற. அதெல்லாம் தர முடியாது. எனக்கு கிஸ் கொடுக்க தெரியாது. கிஸ் கொடுக்க தெரியாதா? நீ அப்படியே பச்சை நல்லா பாரு. சத்தியமாக ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு கிஸ் பண்ண தெரியாது. என்னடி சொல்கிற? தெரியாது. என்னடி இவ்வளோ பெரிய பிள்ளை இருக்க, கிஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறேன். நான் என்ன கிஸ் பண்ணுறது எப்படின்னு கிளாஸாக படிச்சுட்டு வந்தேன். நானும் மாட்டேன் பாரு அப்படின்னு திட்டிகிட்ருக்கீங்க. அவரை அப்படியே சிரிச்சிட்டு, சரி இப்போ நான் சொல்லித்தரேன், நாளைக்கு நீயே பண்ணுறியா? எது நாளைக்குமா? போ. இன்னும் பண்ணவே முடியாது, எனக்கு பண்ணவும் தெரியாது. தயவு செஞ்சு நான் விட்டுரு ப்ளீஸ். போ மாமா போடா. சும்மா போன்னு சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கையும் இப்படி ஒரு ஹேண்டாலே இப்படி வந்துட்டு பிடிச்சிட்டாரு. பின்னாடி அப்படியே வச்சு பிடிச்சிக்கிட்டாரு. அவங்க ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் லிப்ஸை தான் அப்படி கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு எப்படி கிஸ் பண்ணே தெரியல. நீங்கள் அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க. கிஸ்னால் பேக் கிஸ் பண்ணவே இல்லை. அப்படியே சும்மா உங்கள் லிப்ஸை அவர்கிட்ட விட்டுட்டு, அதை எப்படி சொல்கிறது, அப்படியே அவர்கிட்டே அப்படி விட்டுட்டீங்க. நீ உன் கண்ட்ரோலில் எடுத்துக்கூட எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்க மட்டும் விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு இப்படி நிற்கிறீங்க.
அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அப்பர் லிப் லோவர் லிப்னு அப்படியே வந்துட்டு அப்படியே சக் பண்ணி எடுக்கிறாருன்னே சொல்லலாம். பயங்கரமாக அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. பைட் பண்ணுறாரு. அவங்களுக்கு வலிக்குது. பட் நீங்கள் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. வாயை லைட்டாக இருந்தும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அவர் அப்படியே டங்கெல்லாம் வச்சு டங் கிஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அவங்களுக்கு என்னடா நடக்குது, என்ன பண்ணுறாருன்னே புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டாக போகுது. அவர் ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி செஸ்ட்டுக்கு வருது. நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டிங்க. என்ன ஹேண்டை என்னடி ஒரு மூட போயிட்டுருக்கேன் இப்படி பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் சின்ன பொண்ணு, இப்போலாம் பண்ணாத, கையெடு ஃபஸ்ட்டு. என்னடி 17 வயசு ஆகுது, சின்ன பொண்ணு சொல்லிட்டுருக்கேன். சின்ன பொண்ணு தான் நான். எனக்கு 17 வயசு ஆகுது. 16 தான் ஆகுது. அதான் 17 ஆக போதில்ல. ஆகலைல்ல. ஷோ கடவுளே, நல்ல மூட ஸ்பாயில் பண்ணிட்டுருக்காளே நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இழுத்து அவங்க லிப்ஸை மறுபடியும் கேப்சர் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. ஏ அசையாம இருடி. கரி 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 சரி சரி சக சபா மாமனித நிசபா மாமனித கசபா. ஓ நேற்று முன்னிரவில் உன்னித்தினவு மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திருந்தேன். இன்று வெண்ணிலவில் தீர நிலவில் கண்டு தவிப்பதனோ மனம் கலந்து புலம்புகிறேன். கூந்தல் இழைவில் இழக்கோலச்சரிவில் கூந்தல் இழைவில் இழக்கோலச்சரிவில் கர்வம் அழிந்ததடி என் கர்வம் அழிந்ததடி. ஏன் அம்மா இப்படி பண்ணுற? பிடிச்சிருக்குடி, அதனால பண்ணுறேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று. என்ன சொல்கிற? நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கா? இல்லை நாளைக்கு வேணாம். நேரம் வரும்போது சொல்கிறேன் வந்துட்டா. ஓகே? என்ன நேரம் வரும்? என்ன இப்போ என்ன பண்ணுறேன்? பண்ணிவிட்டு நீ அப்படியே யோசிச்சுட்டே இரு. நான் போய் தூங்கணும். நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணும்ல. பாய், குட் நைட் ஸ்வீட், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்கள் அப்படியே வேணுன்னு பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு வந்தான், எதுக்கு கிஸ் பண்ணா, என்ன சொன்னா, ஒன்றுமே புரியலையே கடவுளே அப்படின்னு கத்திட்டே போயிட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்து தூங்கிட்டீங்க. சரி, ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது, நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, அடுத்தவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் பார்க்கலாம். ஓகே? இந்த ஷார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே? இதில் எதாவது நிறை குறைன்னு இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சிஸ்டர், இந்த பாட்டை எப்படி பண்ணியிருக்கலாம், இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி டைலாக் வச்சுருக்கலாம் அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.